பிடிச்ச ஒரு ஐட்டம் அம்மா மனசெல்லாம் வலிக்குது சத்தியம். ஹலோ கஸ்டமர் கேர், ஏதாவது எமோஷனலா பேசும்போது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான்ஸ் வித் பீன்ஸ் ஃபினிஷிங் டச். நம்மளோட எக் பப்ஸ் வந்து குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி 11 o'clock ஆச்சுங்க டைமு. காலையிலேருந்தே vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நான் வந்து ஒரு சூப்பர் யம்மி லன்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன்னா, அதனால் சரி ஓகே எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இது ஒரு புது ரெசிபி, இது நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, பட் ரொம்ப நாளாகவே செய்யணுன்ற இருந்த ஒரு ரெசிபி. இன்றைக்கி ஃபிஷ் லன்ச்சு தான், ஃபிஷ் அண்ட் ப்ரான் லன்ச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் என்னோடய எவ்ரிடே மீன் குழம்பு அரப்புக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இதில் தேங்காய், மஞ்சள் பொடி, புளி, சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, 2 சின்ன வெங்காயம், ஒரு பிஞ்சு பெப்பர். இது வந்து எங்கள் ஊர் நாகர்கோயிலில் வந்து நாங்கள் இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட மாட்டோம். ஜஸ்ட் அரப்பு நல்ல சுள்ளுன்னு புளி தூக்கலாக அரப்பு அரைச்சிட்டு மீனை போட்டு கொதிக்க வச்சுருவோம். ரொம்ப சிம்பிளாக முடியும், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு எடுத்து வச்சுட்டு இதை இப்போ அரைக்கணும். அடுத்து நான் பண்ணுற டிஷ் வந்து என்னென்னா, ப்ரானை வச்சு டிஃப்ரெண்ட்டாக பீன்ஸ் போட்டு ப்ரான் ஒரு வதக்கல், ஒரு கறி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பீன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். சீனரிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, சீனி அவரைக்காய், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ப்ரான் கொஞ்சம், தேங்காய் பால், கொஞ்சம் பவுடர்ஸ் எல்லாம் வேணும், கொத்தமல்லி கீரை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ஸ்டேஷன் வந்து குக்கிங் ஸ்டேஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து மீன் குழம்ப கூட்டி வச்சுட்டோன்னா அது கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம ப்ரான் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்ப கூட்டிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அரப்பை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். இதில் ஆப்ஷனலாக நீங்கள் என்னெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, எந்த காய் வேணுமோ போடுங்க. ஸோ நம்மளோட குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளோட மீன் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் ஆக்சுவலி தலையுமே சேர்த்துக்கிறேன். தலை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. மீனெல்லாம் சேர்த்தாச்சா, நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். ஸோ நீங்கள் சாலை மீன்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா அது அந்தளவுக்கு கொதிக்க தேவையில்லை. இது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு நல்லா குக் ஆகி லோ ஃப்ளேமில் சூப்பராக திக்கும் ஆகிடுச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அரப்பு நல்ல மீனில் இறங்கி மீனுமே நல்லா குக்காகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாட்டு பச்சை கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 தான் இந்த மீன் குழம்புக்கு ஃபினிஷிங் டச் ரெடி. ஸோ இது ரைஸ் கூட இது நீங்கள் மூடி செஞ்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ப்ரான்ஸ் வித் பீன்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட ப்ரான்ஸ் அண்ட் பீன்ஸ் கறி. அதுக்கு வந்து ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு ப்ரான்ஸ் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரான்ஸில் எல்லா ஸ்பைசஸும் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்மளோட ப்ரான்ஸை குக் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை ஒரு 2 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, நம்மளோட ப்ரான்ஸ் வந்து 2 minutes நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நான் இதை வந்து எடுத்துட போகிறேன். இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை. ஸோ இது கொஞ்சம் பொரியட்டும். பெரிய வெங்காயம் இல்லாட்டி 2 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம்.
ஸோ நம்மளோட வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதை ஒரு 30 செகண்ட் வதக்கிடலாம். இதில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணி இது தக்காளி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட தக்காளி 2 நிமிஷம் வதங்கியாச்சுங்க. ஸோ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இந்த பீன்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அந்த க்ரீன் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு காரத்துக்கு, இந்த கிரேவிக்கு காரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கினோன்னே நம்மளோட பீன்ஸில் உள்ள பச்சை வாடை போயிடுச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் இதை குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு 6-7 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. நம்மளோட பீன்ஸ் வந்து குக் ஆகிறத பொறுத்து தான். நல்லா வெந்துடுச்சு பீன்ஸு. ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ரான்ஸை இந்த பீன்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதை இப்படியே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரையாக வேணும்னா நல்லா சுண்டை வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ நம்ம ப்ரான்ஸ் சேர்த்துட்டு தேங்காய் பால் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் நல்லா நம்மளோட ப்ரான்ஸும் பீன்ஸும் சேர்ந்து கடந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஃபைனலாட்டு அடுப்பு அணைச்சிட்டேன். கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர், கொத்தமல்லி கீரை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட இது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான்ஸ் வித் பீன்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ஃபிஷ் குழம்பு, நம்மளோட ப்ரான் வித் க்ரீன் பீன்ஸ் அண்ட் ரைஸ். அப்பாவும் நானும் பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு கிளம்பியாச்சு. நானும் சதீஷும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக நான் வந்து கேட்டேன், இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, ஜனவரி மாதம் முடிய போகுது அப்படின்னு. அதனால் சதீஷுக்கு ஒரே ஃபீலிங். ஆமாம், நீ தான் சொன்ன சொல்லுங்க, வயசாயிட்டு போகுடே அப்படின்னு சொன்னான். அதனால நான் சொன்னேன், இந்த மார்ச் வந்துச்சுன்னா எனக்கு வந்து 36 ஆகும், சதீஷுக்கு வந்து 39 அக்டோபர் வந்து ஆகும். ஸோ நான் வந்துட்டு கேட்டது நெக்ஸ்ட் இயர் வந்து 40 வந்துடுவான். ஸோ அதை நினச்சா எப்படி இருக்குது அப்படின்னு. வருஷம் வரபடி நீ அடுத்த வருஷம் போயாச்சு. ஆமாம், ஏன்னா எனக்கு 30s வரும்போது என்னால் ஜீரணிக்கவே முடியல. 30s வரும்போதே நான் 18 வயசு பிள்ளை மாதிரி தான் மனதளவில் இருந்தேன். அதையே என்னால் ஜீரணிக்க முடியல. சதீஷுக்கு 40ங்கிறதே என்னால் சுத்தமாக ஜீரணிக்க முடியாது. உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுவ நீ? சப்போஸ் உனக்கு வந்து பர்த்டே வருது 40 இயர்ஸ் அப்படின்னா வந்துட்டு போகுது, கண்ணி என்ட கலங்குது. அது வேற டிபார்ட்மெண்ட்டா. அம்மா, எனக்கு இந்த ஏஜ் ஃபேக்டர் மட்டும் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பற்றியா, ஏன் வயசாகுது, ஏன் முந்தி சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பிறந்த நாள் எப்போ வரும்னு இருக்கும். இப்போல்லாம் ஏன்டா வருது, வயசு கூட்டி சொல்லுது. அப்போ கூட்டி சொல்லும், இப்போ குறைச்சி சொல்கிறது. பட் ஆக்சுவலி இது யோசிக்கும்போது ஒரு சில பேர் நம்மெல்லாம் வந்து மனசளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப யங்காக இருப்போம். நான்லாம் எனக்கு இன்னுமே வந்து ஸ்கூல் காலேஜெல்லாம் எனக்கு வந்து மறக்கவே முடியாத ஒரு நாட்கள். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே நான் இன்னும் வெளியே வரல. அதுக்கடையில் நம்ம வந்து பிள்ளை கல்யாணம் கழிஞ்சு குழந்த பிறந்து அந்த குழந்தையே இப்போ வளர்ந்தாச்சு, அப்படிதானே? இனி மகாமகியெல்லாம் வளர்றதை பார்க்கும்போது எனக்கு அப்படி மனசெல்லாம் வலிக்குது. என்னடா இது, இத்தினூண்டு இருந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டே அப்படின்னு கஷ்டமாக இருக்குது. பட் வாட் டு டூ? பற்றியா, சத்தியம். ஹலோ கஸ்டமர் கேர். ஏதாவது எமோஷ்னலாக பேசும்போது சாய் பாத் கரேனோ அப்படின்னு வருவாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்?
வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல அது மாதிரி கண்டேன். அது அக்காவும் தங்கச்சியும் சண்டை போடலைன்னா அது பெரிய இது சண்டை எத்தனை பேஜ் விட்டு விட்டு எழுதிருக்கா பாரு. போட்டு கொடுக்கா. மகா ஹாய் மகாமகி, உங்க 2 பேத்துக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம் அம்மா வீட்டில் செஞ்சு வச்சிருக்கேன். கெஸ் பண்ணுங்க. நோப். சிக்கன் பாப்கார்ன். நோப். அண்ட் ஆனியன் ரிங்ஸ். நோ. நான் கலக்கி. நோ. சவர்டோ பிரெட். நோ. சவர்டோ செய்யறதுக்கு 3 நாள் ஆகும். நான் இன்னைக்கு தான் வெளியே எடுக்க போறேன் ஸ்டார்டரை. சிக்கன் நகெட்ஸ். நோ. ஃப்ரைஸ். நோ. சாண்ட்விச். நோ. சாலட். நோ. கிட்ட வந்தாச்சு. வீடு வரைக்கும் கெஸ் பண்ணுங்க. அதில்ல உங்க 2 பேத்துக்கும் பிடிச்ச ஐட்டம். க்ளூ வந்து கொடுக்குறேன். அப்பா க்ளூ கொடுப்பா. வந்து எப்படி பேக்கரி போனாலே வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன். இது ஒரு க்ளூவாடா. சொல்லிரலாம். சிக்கன் பாப்ஸ். நோ. பப்ஸ். நோ. பட்டர் பன். அது எக்ஸாக்ட்டா எனக்கு சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். பட்டர் பன். நோ. கரெக்ட். எக் பப்ஸ். ஸோ நீங்கள் இப்போ நான் செஞ்ச எக் பப்ஸ் வந்து நான் எப்படி பண்ணேங்கிற வீடியோ போடுறேன், போய் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட எக் பப்ஸோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக் பப்ஸுக்கு வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும்தான். அதனால் இந்த வெங்காயத்தை நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 3-4 மினிட்ஸில் நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்ல லைட் கோல்டன் கலர் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. வெங்காயத்தில் உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோய் சாஸ் சேர்க்கலை, ஆனால் தக்காளி கெச்சப் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட வெங்காயம் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபில்லிங். இனி நம்ம பப்ஸில் அடைக்கும்போது நம்ம முட்டையை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பண்ண போகிற எக் பப்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் தான். இது வந்து மொத்தம் ஒரு 5 ஷீட்ஸ் கணக்கில் வந்து வருது. ஆல்ரெடி கட் பண்ணி ஃப்ரோசனாட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி இதை வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ இது ஓரளவுக்கு நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும். இப்போ வந்து நம்ம இந்த ஷீட்ஸை எடுத்துருவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி அழகாக வந்திருக்கு. நடுஸில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பேஸ்ட்ரி, டேனிஷ் பேஸ்ட்ரி எது வேணாலும் பண்ணலாம். இதோட பேக்கிங் டெம்பரேச்சர் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரு ஷீட் பேஸ்ட்ரியை எடுத்து வச்சுட்டு அதில் ஜெனரஸாக 1 ஸ்பூன் ஃபில்லிங் வச்சிடலாம். இதில் நம்மளோட பாயில்டு எக்கில் ஒரு ஹாஃப் வந்து நான் சென்டரில் வைக்கிறேன். இப்போ நான் நம்மளோட எக் பப்ஸோட ட்ரெடிஷ்னல் ஃபோல்டிங் தான் பண்ண போகிறேன். லைக் இந்த மாதிரி 4 பக்கமும். ஓகே, நம்மளோட ஒரு ஷேப் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ட்ரேக்கு மேலே நான் இதை வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது பட்டர் லீக் ஆனால் கூட உங்களுக்கு ட்ரேயில் வந்து பெருசாட்டு லீக்கேஜ் இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து பேக்கேஜில் போட்டிருக்கிற மாதிரியே 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா கோல்டனாக பஃபியாக ஆகிற மாதிரி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். என்னோடய அவன் வந்து ஹாட்டாக இருக்குது. ஸோ இதை உள்ளே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் பப்ஸ் வந்து அவன்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். செம்ம ஃப்ளேக்கியாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். மகா மகி, நீ என்ன சொன்ன? உன்னால பப்ஸ் பண்ண முடியாதுன்னு சூப்பராக பண்ணிருக்கா? குட். தொடர்ந்து போய் கையெல்லாம் தள்ளி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். அதே மனமா
நான் இந்த லைட்ல வச்சிருக்கேன். இங்கே ஒரு லைட் இருக்கு. அம்மா கடையில மாதிரியே இருக்கு. இருக்குல்ல, எடுத்துக்கோ. இது கருப்பு கலர்ல இருக்கும் இப்படிதான். எடுத்துக்கோ. என்ன பண்ண எனக்கு I want some cup of coffee. காஃபி. இங்க இது என்னது ஓடிட்டு இருக்கா? எஸ். என்ன அன்னியன்? மகாமகி. டேஸ்ட் டெஸ்டர் வந்தாச்சு. இப்போ டேஸ்ட் டெஸ்ட் பண்ணி சொல்ல போறா எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? குட். எஸ். ஓகே. 10 out of 10. தேங்க்யூ மஹி. பஃப் பேஸ்ட்ரி இல்லைன்னா நீங்கள் எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு போ. Second taste test. எஸ். எடுத்து சாப்பிட்டு அம்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வரேன். இதே இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். பிளஸ் யூ அப்பா. டேய் ஃபுல்லா ஆஃப் பண்ணிரவா? ஆனால் இல்ல இது மட்டும் ஆஃப் பண்ணவா? அது மட்டும் அட ஆன்லைன் இருக்குல்ல. மகா எப்படி இருக்கு? ஆமாம் அது இருக்கட்டும். உண்மையிலே பப்ஸ் மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அது பப்ஸு தான் மக்கா. நல்லா இருக்கா? தம்ஸ் அப். பேக்கரியோட நல்லா இருக்கு. பேக்கரியோட நல்லா இருக்கா? வாவ், தேங்க்யூ. ஃபில்லிங் எப்படி இருக்கு? இது என்ன சாஸ்? உள்ள ஃபில்லிங் ஃபில்லிங் ஆனியன் வச்சு அம்மா பண்ணியிருக்கேன். ஆனியனே டேஸ்ட் வரல. நல்லா இருக்கா? குட். பாய். ஈஹா. ஃபுல் டே நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு. இதுக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டோ. அப்பா நம்ம இங்க இருந்து பேட்மிண்டன் கிளாஸுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? 5 minutes ஆகுமா? 5-10 minutes. அப்போ நம்ம இனி 4-5 கிளம்பலாம். ஆனால் அப்பாவுக்கு ஜிம்முக்கு தானே போகணும், ஜாலியாகவே இருக்காது. அதனால தான் இவ்வளோ லேட்டாக போகிறா. வாய் இருக்கு தெரியுமா? வாய் இருக்கு தெரியுமா? வாய். ஈஹா. பெரிய இது அந்த என்னது, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது ஏதோ டைலாக் வரும்ல, என்னடா கத்துறோமோ இப்போ. அதான் ஈஹா வைங்க. பாய். எனது கழுதையா? வாலண்டியராக வந்து வம்பளவளுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே சொல்லலப்பா. பாய். பாய் கழுதஸ். பாய் டாங்கீஸ். சரி போ. பாய் பாய். வலி ஃபுல்லாக கத்திட்டே போகாது சரியா? பிறகு உடனே குனிய வச்சு உன் முதுகில் ஏற்றிடுவாங்க. பாய் மகா. பாய். பாய். வெளியே வந்து ஈகான்னு கத்திக்கிட்டே போகுது. ஓகே, இன்னைக்கு என்ன ஹேர் ஸ்டைல்னு பார்ப்போம்.
திருப்பிட்டீங்க அன்னைக்கு மாதிரியே. நல்லா இருக்கா? ஏதாவது சொல்லுங்க. இது வந்து புது மாடல். புது மாடல். ஆமாம், இது புது மாடல். எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. இது மேலே வந்து கட்டி ரப்பமண்டு போட்டு கட்டி இது கீழே வந்து கட்டி வந்திருக்கேன். இது வந்து கீழே வந்து எங்கள் அம்மா கட்ட மாதிரி கீழே மாடு கட்டி ஒரு ஒன்றா பின்னி வச்சுருக்கேன். இது எப்படி பார்த்து கம்மி பார்த்து சொல்லுங்க. ஸோ எனக்குன்னு தலை கட்டுறதுக்குன்னு வித்தியாசமாக படிச்சுட்டு வரீங்களோ? ஓகே. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பட் முடிய பாருங்கள், எலிவால் மாதிரி இருக்கு. எல்லாம் முடியும் போச்சு. ஓகே. ஆ ஓகே ஓகே பாய் பாய். டேய், நான் மஹிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு என்ன சொன்னேன்? ஒன் டைம் யூஸ். இங்கே பாருங்க, புது பேண்ட் எப்படி அழுக்க வைக்கிறக்கா. ஒன் டைம் யூஸ். மஹிக்கு ட்ரெஸ் மஹிக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒன் டைம் யூஸ் தான். புது பேண்ட். புது பேண்ட் என்ன ஆக்கி வச்சிருக்கேன் காணி பார்ப்போம். இங்கே பாரு, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க காணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் முடிச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா தோசையும் மத்தியானம் வச்ச அந்த ப்ரான் பீன்ஸ் கறி அதை வச்சு முடிச்சாச்சு. ஸோ இதோடு இன்றைக்கி vlogging முடிச்சிடலாம். டயர்ட் ஆயாச்சு, போய் தூங்க வேண்டியதான். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அப்பா. பாய் பாய். குட்டி சேம் பாய் சொல்லாச்சு. பாய் பாய். ஒழிக்காங்க. பாய்.